திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடம் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோரு மாணிமகத்தோனே ஆதலால் குப்பும் மிருதம் கே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகர. அனைவருக்கும் நமஸ்காரங்கள். புரட்டாசி மாதம் ராசி பலன் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த புரட்டாசி மாதம் மேஷ ராசி ரிஷப ராசிக்கு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது மிதுன ராசி. கால புருஷ தத்துவத்தின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி மூணாம்த்து ராசின்னு பேர். இந்த மூன்றாம்த்து ராசி தைரிய வீரிய சகோதர பாவம்னு சொல்லுவோம். இந்த தைரிய வீரிய சகோதர பாவம்னு நம்ம மூணாம் இடத்தை பற்றி சொல்லும் பொழுது, ஆனால் தைரியம் எப்படி இருக்குன்னா, ஒரு படத்தில் வடிவேல் சார் சொல்லுவார், பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டை வீக்கு அப்படின்னுவார். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், ஆனாலும் மனசில் ஏதோ ஒன்று போட்டு உலட்டிகிட்டே இருக்கேன் அப்படிங்கிற எண்ணங்கள் எப்பவுமே மிதுன ராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் எதை பேசினாலும் கடைசியில் அந்த ஃபேமிலியோடைய கனெக்டிவிட்டியை கொண்டு வந்துடுவாங்க. நீங்கள் ஏதாவது பேசி பாருங்களேன், டக்குன்னு ஃபேமிலியை பற்றி பேசுவாங்க. ஒருவேளை எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, ஒருவேளை எங்கள் குடும்பம், அந்த குடும்பம் ஃபேமிலி ஃபேமிலி ஃபேமிலிங்கிற ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொன்னால், அது கண்டிப்பாக மிதுன ராசி அன்பர்களுக்கு சேர்ந்தே தீரும்னு சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவங்க குழந்தை மேலே ரொம்ப ஆசை வச்சவங்க. இந்த குழந்தைகள் சுற்றிலும் குழந்தைகள் கூட இருந்து ஜாலியாக விளையாடணும் அப்படின்னு சொன்னால், அது மிதுன ராசி அன்பர்கள் தான். ரொம்ப அழகாக பார்த்துப்பாங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. சமையல் பண்ணி கொடுக்கறது, ஊட்டி கொடுக்கறது, அந்த பொறுமையெல்லாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு நிறைய இருந்துன்னு இருக்கும். ஆனால் நிறைய ஏமாறப்படுபவர்களும் மிதுன ராசி தான். அந்த காரியம் கடந்ததுக்கு அப்புறம் தான் மிதுன ராசி நண்பர்களுக்கு நிறைய யோசனைகளே வரும். ஆமாம் இல்லை சார், சார் இது இப்படி பண்ணியிருக்கலாம், ஆஹா எல்லாமே லைஃப்பில் ஒரு படிக்கட்டு தான் தெரிய வருது அப்படின்னு. அதே மாதிரி டக்குன்னு கோபம் வந்துடும் மிதுன ராசி. கோவப்பட்டு படபடக்கக்கூடிய ஒரு மனசுன்னு சொல்லுவாங்க. கோவப்பட்டு சில பேருக்கு கோவப்பட்டு அப்படி கையெல்லாம் அப்படியே உதறும். நான் என்ன பேசுகிறேன்னு தெரியாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய நபர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்களில் பார்க்க முடியும். ஒரு விஷயத்தில் குழப்பங்கள் இருக்கும் அவங்களுக்கு. நிறையா முடிவெடுக்கிறதுல நிறையா குழப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் முடிவு எடுத்ததுக்கப்புறம் அதை ரொம்ப சீரும் சிறப்புமாக அவர்கள் செய்வார்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா, குறிப்பாக அவங்களுடைய கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறது, ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது, ஒரு விஷயத்தை சரியாக எடுத்து செய்கிறது, ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறது, இது மற்ற ராசிகளுக்கு வராத ஒரு கலை மிதுன ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் சேமித்து வைக்கணும். சிலது வெளியில் சொல்லுவாங்க, சிலது சொல்ல மாட்டாங்க. மிதுன ராசிக்காரங்க சிலது வெளியில் சொல்ல மாட்டாங்க. எங்கே வச்சுருக்கேன், அட்டாணியில் வச்சுருக்கேன், எங்கே வச்சுருக்கேன், அதெல்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய குணாதிசயம் மிதுன ராசிக்கு கண்டிப்பாக ஏற்படுறதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், வீடு பற்றி, இடம் பற்றி, வியாபாரம் பற்றி, முதலீடை பற்றி கண்டிப்பாக 100% நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். சில பேர் புதுசாக ஏதாவது படிக்கணும்னு ஒரு சின்ன சின்ன கோர்சஸை அட்டன் பண்ணக்கூடியதாக இந்த மாதத்தில் இருக்குது. அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க. ஆமாம், எனக்கு கொஞ்சம் உடம்பு படுத்திக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத அம்மா சொல்கிறத நம்ம கேட்க முடியும். அன்பானவர்கள், பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தில் கண்டிப்பாக மிதுன ராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்பா வழி தாத்தா, அதே மாதிரி பூர்வீகம், படித்த ஸ்கூலு, படித்த காலேஜ், இந்த மீட்டப், அலுமினி மீட்டப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அட்டன் பண்ணுறது. ரொம்ப பிடித்தமான பாடல்கள் நிறையா கேட்பீங்க மிதுன ராசி அன்பர்கள். மனதுக்கு பதட்டம் இல்லைன்னா உங்களுக்கு உடம்புக்கு எதுவுமே கிடையாது. உடம்புக்கு ஏதாவது வந்திருக்குன்னா மனதுக்கு ஏதோ சரியில்லை அப்படிங்கிறது நம்மளால் புரிய வருது. ஒருவேளை ஏதாவது கொடுக்க வேண்டிய காசு கொடுக்கலையோ, பணம் யாராவது கொடுக்க வேண்டியிருக்கு அவங்க கொடுக்கலையோ, ஒருவேளை யார்கிட்டையாவது பொருள் வர வேண்டியிருக்கு அதுக்கு வரலையோ, ஒரு காரியம் நடக்காமல் இருக்கோ, இல்லை நீங்கள் யாருக்காவது கொடுக்க வேண்டியிருக்கோ, இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் தான் உங்களுக்கு மனது பாதிக்கும், மனதுனால உடம்பை பாதிக்கும். சில டைம் ஏண்டா விடியுதுன்னு நான் நினைக்கிறேன்ப்பா அப்படிங்கிற பல யோசனைகள் மிதுன ராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கங்காட்டி ஏதேனும் ஒரு சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்லது. குழந்தைகளுடைய படிப்புக்காக, இன்சூரன்ஸுக்காக, ஏதேனும் ஒரு விஷயத்துக்காக நானும் பார்க்குறேன் சார். சம்பாதிக்கிறத விட எப்படியோ செலவுகள் வருது, ஆனால்
கடவுள் காசை கொடுத்துட்றாரு. நான் இல்லைன்னா சொல்லலை, ஆனால் ஏதோ ஒரு வகையில் எனக்கு விரயமாயிட்டே இருக்கு. நல்லதுன்னு வைங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்களுக்கு அமோகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உண்டு. வெளிநாடு வாய்ப்புகள் எதிர்பார்த்தவங்க, வெளிநாட்டில் யூஎஸ்ல இருந்துன்னு இருக்கிறவங்க, அந்த இடத்துல ஒரு அற்புதமான இடம் வந்திருக்கு. பேசாம வாடகை கொடுக்கறதோட வீடு வாங்கிடலான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதாவது வருஷா வருஷம் பணம் இறங்கக்கூடிய, டிப்ரிசியேஷன் ஆகக்கூடிய விஷயத்தில் முதலீடு பண்ணாதீங்க. அதாவது ஏதேனும் ஒரு பொருட்கள், நான் செல்ஃபோன் ரொம்ப காஸ்ட்லியாக வாங்குறேன், நான் இது காஸ்ட்லியாக வாங்குறேன், அது கிஃப்ட் கொடுக்குறேன், இந்த மாதிரி விஷயத்தை விட நீங்கள் சேமிக்க வைக்கக்கூடிய, பணம் போடக்கூடியது பின்னாட்களில் ஏறக்கூடிய ஒரு நிலைமையை மனதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். யாராவது ஆசை வார்த்தை சொன்னாங்கன்னா அதுக்கு பெருசாக நம்பாதீங்க. இதை வாங்கிடலாம், இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது சார், தட் இஸ் பிஸ்னு ஏதேனும் உங்கள்கிட்ட உட்காந்து மார்க்கெட்டிங் பண்ணாங்கன்னா அதெல்லாம் ஆகாது பண்ணுற யோசனைகள் மனசில் வச்சுக்கோங்க. குழந்தைகளுக்காக ஏதேனும் கிஃப்ட் வாங்கி, பொருள் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக இட சம்பந்தமான விஷயம், வியாபார சம்பந்தமான விஷயங்களுக்கு மிதுன ராசிக்கு இந்த மாதம் நன்னா இருக்கிறத நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. வீட்டில் ஏதேனும் பொருள் வச்சு சில டைம் தேடுவேன், இது எங்கே வச்சேன், இங்கே தானே வச்சேன், எங்கே காணாமல் போச்சு, ஐயோ நான் அங்கே மறந்துட்டேனா, இங்கே மறந்துட்டேனா, உங்ககிட்ட கொடுத்தேன்ல, உங்ககிட்ட தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவேன். கடைசியில் பார்த்தா அது உங்ககிட்ட தான் இருக்கும், உங்கள் பையில் தான் இருந்துட்டு இருக்கும். சர்டிஃபிகேட்டு, டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப தெள்ள தெளிவாக இருக்கிறது நல்லது. பிறர்கிட்ட கையெழுத்து போடக்கூடாது. எந்த விஷயத்திலையும் கையெழுத்து போடாமல் இருக்கிறது நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். அப்பாவளி சொத்து, அப்பாவளி விஷயங்கள்லாம் பிரச்சனை இருந்தவங்களுக்கு அதனுடைய பேச்சுவார்த்தைகள்லாம் சுமூகமாக முடியறதுக்கு உண்டான மாதமாக இந்த மாதத்தில் இருக்கும். இந்த மாதத்தில் சில தடங்கல்கள்லாம் உங்களுக்கு ஆகுது அப்படின்னு சொன்னால் நல்லதுக்கு தான், ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு மிதுனராசி நண்பர்கள் நினச்சிட்டிங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். அதே மாதிரி திருமண காரியங்கள்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடச்சிருக்கும். அம்மா எனக்கு திருமணம் ஓகே, எனக்கு இவாளை பிடிச்சது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு மாதமாக மிதுனராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பிறர் பயந்த விஷயங்களில் நீங்கள் ஒரு காரியத்தை ஈடுபடுத்தி அதில் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஏற்படக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி அது சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதத்தில் இருக்கும். விரதத்தை கடைபிடிக்கிறவங்க அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள், ஒரு புத்துணர்ச்சி அவங்களுக்குள்ள இருக்கும். உடம்புல ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. நான் யோகாவுக்கு போகலான் இருக்கேன், ஜிம்முக்கு போகலான் இருக்கேன், நான் பேசாமல் ஆர்ட் கற்றுக்க போகலான் இருக்கேன், பேசாமல் கலரி கற்றுக்க போகலான் இருக்கேன், ஸ்விம்மிங் போகலான் இருக்கேன், அதே மாதிரி ஹார்ஸ் ரைடிங் போகலான் இருக்கேன். இந்த மாதிரி ஒரு புது 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 விஷயங்கள்லாம் கனெக்ட் பண்ணி அதன் மூலமாக ஒரு பெரிய திருப்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்கும். நீங்கள் எடுத்த முயற்சிகள்லாம் ஒவ்வொன்றா சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கண்டிப்பாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அடிப்படை கல்வி, உயர்கல்வி, அதே மாதிரி கல்வியில் இருந்துட்டு இருக்கோம், எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு புது வாய்ப்புகள் தேடி வரும். தடங்கள் இருக்கும், அந்த தடங்களை தாண்டி ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வாட்டி ஏற்படுத்துறது. தம்பி, தங்க, சகோதர, சகோதரி, ஒருவேளை நீங்கள் வெளியூரில் இருந்தீங்கன்னா அவங்கள கொண்டு போய் கூட வச்சுக்கிறது, அவங்களுக்கு ஏதேனும் இடம் வீடு பார்த்து கொடுக்கறது, கல்யாணத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறது, சகோதர சகோதரிகள் கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக மிதுனராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி மனைவி, பெண் குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு நகை வாங்கி கொடுக்கறதுக்குண்டான மாதமாகவும் இந்த மாதம் வீட்டுக்கு தேவையான குத்து விளக்கு போன்ற விஷயங்கள்லாம் வாங்குவீங்க. மிதுனராசி அன்பர்கள் புரட்டாசி மாதத்துக்குண்டான ப்ளஸ் மைனஸ் 2 விஷயத்தை பற்றி நான் பேசியிருக்கேன். இந்த மாதம் தொழில் முதலீட்டுக்குண்டான சுப விரயத்துக்குண்டான
மாதமாக எனக்கு படுறது. அம்மாவுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுத்து பார்த்துக்கலாம். இந்த வாட்டி பிரசித்தி பெற்ற பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சா சங்கடஹர சதுர்த்தி விரதம், முடிஞ்சா பிள்ளையாரை போய் தரிசனம் பண்ணிட்டு வருது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதுவும் ரெட்டை பிள்ளையார் இருக்கிற இடம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அதே மாதிரி பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில், அந்த பிள்ளையார் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி இரட்டை பிள்ளையார் இருக்கக்கூடிய இடங்களில் போய் தரிசனம் பண்ணுறது, இல்லைன்னா யானை இருக்கக்கூடிய கஜம் இருக்கக்கூடிய கோயிலில் போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நன்றி, நமஸ்காரங்கள். இதை பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நிறையா பேருக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இது உதவிகரமாக இருக்கும். நன்றி, நமஸ்காரங்கள்.